Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's kitchen. Daily videos போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அரைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். 4-5 விசில் விட்டு எடுக்கணும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பத்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். 1 தக்காளி சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் சாம்பார் பவுடர் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்து திக்காக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரைஸு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வச்சு சாப்பிடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். திக்காக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கணும். சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கணும். சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.